ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல காரசாரமாக கம்ம கம்மன்னு மணக்க மணக்க ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் காரப்பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். உங்கள் பசங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, இல்லை நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காரப்பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் இந்த காரப்பொடி அப்படியே எடுத்து போட்டு அது கூட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். வேறு எதுவுமே வேண்டாம், அமிர்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த சூப்பரான சிக்கன் காரப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன் நீங்கள் கடையில் கட் பண்ணி வாங்கும்போதே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண சொல்லுங்கள். அதே சமயம் திக்காக இல்லாமல் மெல்லுசான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கான மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெறும் கடாய் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. வெள்ளையல் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காரப்பொடியோட கலர் உங்களுக்கு கருப்பாக மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ எள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்ததுமே நல்லா இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ எடுத்து இதை வேறு பிளேட்டுக்கு தனியாக கொட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் அதை எண்ணெயில் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதையும் அப்படியே முழுசாக எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த காரப்பொடிக்கு நம்ம பூண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அதில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாம் போய் நல்லா அந்த கருவேப்பிலை மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் நல்லா மெல்லிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த காரப்பொடிக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த ஃப்ரைடு ஆனியனும் நம்ம வதக்கி போட்ட அந்த பூண்டும் தான். ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதே எண்ணெயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுட்டு அதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே மீன் ஊறுகாய் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஊறுகாய் வகைகள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இட்லி காரப்பொடி ரெசிபீஸும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், சிக்கன் நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதுக்குள்ளே அந்த மாய்ஸ்டரே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஐட்டம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரைடு ஆனியன், கார்லிக், அப்புறமா காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எண்ணெயோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பொடி மாதிரி வராமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து துவையல் பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ டவல் வச்சுட்டு நல்லா அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, எள் இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம்.
பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இத வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்த பூண்டு, காஞ்ச மிளகா, ஃப்ரைடு ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்பவும் இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸியில போட்டு அரைச்சிட்டு, கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் காரப்பொடி ரெடி ஆயிருச்சு. ஒரு வேளை சிக்கனை சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயினால் கொஞ்சம் மாய்ஸ்டரோடு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை கடாயில் போட்டுட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 4 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து எண்ணெய் இல்லாமல் அதை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த சிக்கன் காரப்பொடி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் காரப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.